ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஓகே, இந்த வாரத்தோட ரீகேப் பார்ப்போம். ஆக்சுவலாக சாட்டர்டேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டோட ரீகேப் முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே பார்ப்போம். அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா நிஃப்டி 50. லாஸ்ட் வாரமும் சரி, நம்ம அதுக்கு முந்தின வாரமும் சரி, நம்ம என்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா 21,000 வந்துட்டு ஒரு மேஜர் சப்போர்ட்டாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,800 அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாகவும் மார்க்கெட்டில் இருக்குது. இந்த இடத்த எப்போ பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போதோ அதுக்கப்புறம் மார்க்கெட் புல்லிஷில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கதா நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மேலே போய் இப்போ இருக்குது. பட் இண்டிவிஜுவல் கேண்டிலாக மேலே போயிட்டு இப்படி மாதிரி கீழே விழலை. மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கப்புறம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு விஷயத்தை வந்து மார்க்கெட் எதிர்பார்க்கும். ஒன்று வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டு, இன்னொன்று வந்து அதை தொடர்ந்து வர ஒரு பட்ஜெட்டு. இது ரெண்டுமே வந்து ஒரு ஃபேவரபுளாக இருந்ததுன்னா மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக வந்து மேலே போகும். அது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் டேட்டா மூலமாகவே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 21,700 அப்படிங்கிறத பிரேக் அவுட் பண்ண மார்க்கெட் ட்ரை பண்ணி பிரேக் அவுட் பண்ணி மேலே கேண்டில் வந்தது. அதுக்கப்புறமா 2 வாரமாக, இது வந்து ஒரு வீக்லி சார்ட்டு, 2 வாரமாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திருப்பி வந்து கீழே இறங்கிருச்சு. 3வது வாரம் திருப்பி மேலே ஏறியும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்தது. இந்த வீக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருப்பியும் அதுக்கப்புறமா ஒரு 5 வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மோடுக்குள்ளே போச்சு. ஸோ இதுதான் இந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு நல்ல ரேலி அப்படின்னு கொடுத்தது. அந்த மாதிரி இதுக்கப்புறமா அடுத்த வாரமும் தனியாக ஒரு கேண்டில் விழணும். அதுக்கப்புறம் இந்த டேட்டாஸ், இந்த மார்க்கெட்டோட ரிசல்ட், எலெக்ஷன் ரிசல்ட்டு, அதுக்கப்புறமா பட்ஜெட்டோட இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷாக தான் இருக்குது. அதுவும் பர்டிகுலராக லாஸ்ட்டு 6 மந்த் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. இந்த கன்சாலிடேஷன் மூலமாக என்ன நடக்கும்னா, ஒன்று மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகணும், இல்லைனா வந்து கீழே போகணும். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் மூலமாக மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும் அப்படிங்கிறத வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வரக்கூடிய வீக்ஸில். அடுத்தது எஃப்ஐஎஸ் டிஐஸோட டேட்டாஸ் நம்ம பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் வழக்கம் போல் வந்து செல்லிங் சைடில் தான் இருக்காங்க. என்ன முன்னாடிலாம் ரொம்ப அதிகமாக வித்துட்டு இருந்தாங்க, 2,000 கோடி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக வந்து விற்கிறாங்க. அதுவும் பர்டிகுலராக நடுவில் ஒரு நாள் வந்துட்டு நல்ல ஒரு பையிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் டிஐஸ் தான் வந்துட்டு இன்னும் மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ கோல்டு சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 30 டேஸோட கோல்டோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொடுக்கல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 டேஸில் வந்து 0.4% நல்ல ஒரு ரேலி அப்படின்னு கொடுத்தது. அதுக்கப்புறம் திருப்பியும் இறங்கிருச்சு. அதுவும் கடைசி ஒரு 7 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிப் வந்து கொடுத்துருக்கு. இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து கோல்டு பீஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதேமாரி கோல்டோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 டேஸில் வந்து பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. லாஸ்ட்டு 6 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 16% தான் வந்து இருக்குது. ஸோ கோல்டை கம்பேர் பண்ணும்போது சில்வரோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்லேயும் ரொம்ப அதிகம், 6 மந்த்லேயும் அதிகம், லாஸ்ட் 10 டேஸ்லேயும் அதிகம். இது ஏன், எதுக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு டாபிக் அப்படிங்கிறத நான் எடுத்து வச்சிருக்கேன். சில்வரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியாலஜி வந்து இருக்குது. அது ஏன் என்னங்கிறத உங்களோட நான் டிஸ்கஷன் அப்படிங்கிறத பண்ணுறேன். ஸோ அடுத்தது டாப் கெய்னர் ஃபார் திஸ் வீக் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதானி குரூப்லேருந்து 2 ஸ்டாக்கு, டாடா என்டர்பிரைசஸ், அதானி என்டர்பிரைசஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ் இருக்குது, கோல் சிப்லா, டிவி ஸ்லாப், எல்என்டி, டாடா ஸ்டீல். இந்த டாடா ஸ்டீல் வந்து நம்ம 110 ரூபா 100 ரூபா இருக்க டைமில் வந்து லாங் டேர்முக்கு டிஸ்கஷன் பண்ணி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பேசினோம். ஒரு நல்ல ரேலி அப்படின்னு கொடுத்து 174 ருபீஸ் அப்படிங்கிற அளவில் வந்து ட்ரேட் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. டாப் லூசர்னு வந்து பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா, HDFC லைஃப், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஐடிசி. ஐடிசியோட ரிசல்ட் வந்துடுச்சு. பட் எல்லா எஃப்எம்சிஜியோட ரிசல்ட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதேமாதிரி தான் ஐடிஸ்லையும் வந்தது. இருந்தாலும் வந்து மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கு. ஐடிஸை பார்த்தினா டீட்டெயில்டு வீடியோ அப்படிங்கிறத நாளைக்கு வந்துட்டு உங்களோட நான் டிஸ்கஷன் அப்படிங்கிறத பண்ணுறேன். அடுத்தது 52 வீக் ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல், ஈச்சர் மோட்டார், டிவி ஸ்லாபு, அப்புறம் அதானி என்டர்பிரைசஸ், டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா 52 ஐக்கிலே வந்துருச்சு, 52 வீக் ஐயிலே வந்துருச்சு. எஸ்பிஐ, ஹீரோ மோட்டார் காப்பு. அடுத்தது லோன் பார்த்தா சொல்லிக்கிற அளவுக்கான ஒரு பெரிய பாப்புலரான ஷேர்ஸ் அப்படிங்கிறது 52 வீக் லோவில் இப்போதைக்கு ட்ரேட் அப்படிங்கிறது நடக்கலை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ. இந்த வாரத்துக்கு ஐபிஓ எதுவும் புதுசாக வரல. ஸோ லாஸ்ட் வாரம் நமக்கு வந்து ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆயிடுச்சு ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு. இதோட வீடியோ நம்ம வந்து போட்டிருந்தோம். இது வந்து சிம்பிளாக ஒரு சிங்கிள் லைனில் சொன்னால் லாங் டேர்முக்கு பெருசாக வந்து இந்த பிஸ்னஸ் ரிட்டர்ன் தரும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியனில் இல்லை. ஒரு ஷார்ட் டேர்ம், தட் மீன்ஸ் இந்த லிஸ்டிங் டேட் கெயினுக்காக பார்க்குறவங்க வந்துட்டு
ஒரு 20லேருந்து ஒரு 10லேருந்து 20% வந்து எனக்கு போதும்னு நினைக்கிறவங்க மேபி வேணால் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட்டில் ஒரு 28% அப்படின்னு போயிட்டுருக்கு. 43%லேருந்து ஒரு 20% போச்சு. இது இன்னும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 10 to 20% லிஸ்டிங் டேட் கெயின் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அந்த மாதிரியான ஒரு ப்ராஃபிட் வேணுங்கிறவங்க வேணால் இந்த ஐபிஓவை கன்சிடர் அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ ஷேர் மார்க்கெட்டோட லாஸ்ட் வீக்கோட முக்கியமான நியூஸ்லாம் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் தேவைப்பட்டதுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனுக்கு வந்து சேரும். ஃபஸ்ட்டு ஷேர் என்னன்னா கேஆர்பிஎலோட ரிசல்ட் வந்திருக்கு. கேஆர்பிஎல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ், அதாவது இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து செய்கிற ஒரு கம்பெனி. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்கள் 400லேருந்து 500 கோடி ரூபாய் தான் வந்துட்டு உங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் இருக்குது. பட் லாஸ்ட் இயரில் வந்து அதிகமாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ ஃபண்டமெண்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர் வேல்யூடாக இருக்குது. அதோட இபிஎஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். நல்லா வந்து ரேலி கொடுத்துருக்கு. பட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து கொடுக்கல, நல்ல கீழே இருக்குது. பி வந்து பார்த்தீங்கன்னா 10.75ல் இருக்குது. புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.32 தான் இருக்குது. ஸோ ரொம்ப வந்துட்டு டெப்ட்டும் வந்து ரொம்ப கம்மி, 0.11 தான். 500 கோடி கிட்ட தான் டெப்ட்டும் வச்சுருக்காங்க. ஒரு இப்போதைக்கு மார்க்கெட் ஐலியும் ஒரு அண்டர் வேல்யூவில் ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது அண்டர் வேல்யூவில் இருக்க ஒரு ஷேர் வந்து கேஆர்பிஎல். ஸோ அவங்க சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபினான்ஷியல் 25ல் வந்துட்டு எங்களோட ரெவன்யூ க்ரோத் வந்து நல்லா டபுள் டிஜிட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைடில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஃபர்தராக கீழே வரும்போது ஸோ இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியாலஜி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்லேருந்து ஐஆர்எஃப்சி, ஆர்விஎன்எல், இர்கான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ரேலின்னு ஒன்று கொடுத்தது. ஸோ எப்போ இந்த ஸ்டாக்கை திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஐஆர்எஃப்சி நம்ம 2 வாட்டி டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்று வந்து 70 ரூபாயில், திருப்பி 140 ரூபாயில் இப்போ ரீசெண்டாக டிஸ்கஷன் பண்ணுது. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு 28லேருந்து 30% ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துருக்கு. இருந்தாலும் நல்லா ஏறுதுன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து என்ட்ரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பார்ப்பாங்க. பட் என்னன்னா இதுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய கவர்மெண்ட்டு, புது கவர்மெண்ட்டு, அப்புறம் அவங்களோட பட்ஜெட்டு, அதில் வந்து இனிமேல் ரயில்வேயோட இன்ஃப்ரா வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் இன்னும் நிறைய அலர்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷேர்ஸ்லாம் இங்கேருந்து இன்னும் மேலே போகும். ஏன்னா இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிபெண்ட்ஸ் வந்து எதை பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அவங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து அலாட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் ஏறும். இல்லை புது கவர்மெண்ட் வந்து ரயில்வேக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம், ஏதாவது ஹோல்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா பயங்கரமாக இந்த ஷேர்ஸு மேலேருந்து கீழே விழும். இந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். லாஸ்ட்டு 2 to 3 லாஸ்ட் 1 இயரில் தான். ஏன்னா லாஸ்ட் 1 இயரில் தான் கவர்மெண்ட் வந்து ரயில்வேலேருந்து ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அதனால் இவ்வளோ பெரிய ரேலி கொடுத்தது. அதில் ஏதாவது ஒரு சர்க்கிள் இல்லை டிசிஷன் மேக்கிங் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கேருந்து திருப்பி இந்த ஷேர் கீழே வரதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் டாப்பில் போய் மாட்டிக்க வேணாங்கிறது ஸோ என்னோட ஒரு ஒப்பீனியன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎல்லேருந்து ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா யூபிஎல்லும் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 50-50% ஒரு ஜாயின் வெஞ்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ யூபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக ஒரு ரிட்டர்ன் அப்படின்னு இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா 22% வந்து உங்களுக்கு ஒரு டவுன் ஆகும். லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 23% வந்து ஒரு டவுனாகவும் வந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான கெமிக்கல் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு வந்துட்டு பெரிய லெவலில் வந்து க்ரோத் இல்லை, டிமாண்ட் இல்லாமல் இருக்குது. இது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை டிமாண்டு பேஸ்ட் பண்ண ஷேர்ஸ் தான் இது. எப்போ குளோபல் லெவலில் வந்து இதோட டிமாண்ட் அதிகமாகுதோ அப்போ இதோட சப்ளைஸ் அதிகமாகும் போது நல்ல ரெவன்யூ அப்படிங்கிறது ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஷேர்ஸு கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. எப்போ வாங்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 52 வீக் லோ 448 ரூபான்னு வந்திருக்கு லாஸ்ட்டு 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுதான் வந்து ஒரு கோவிட்டுக்கு அப்புறமா வந்து ஒரு லோனா இந்த இடம் தான் வந்திருக்கு, 448 தான். ஸோ அதுக்கு கீழே இதுவரையும் போகல. அதனால ஒரு 450 ரூபா அந்த ரேஞ்சில் வரும்போது நீங்கள் கன்சிடர் பண்ணோன்னா திருப்பியும் இந்த ஷேரு இதோட டிமாண்டெல்லாம் கிரியேட் ஆகும்போது நல்லா பெருசாக வந்து வரும். இப்போ இந்த நியூஸால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 மந்தில் மட்டும் சின்ன ஒரு ரேலி கொடுத்தது, ஒரு 2 to 3%. மற்றபடி வந்துட்டு ஃபண்டமெண்டலாக வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லாதனால ஒரு லாங் டேர்ம் நம்ம வெயிட் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பொறுமையாக முடியும் அப்படிங்கிறவங்க வேணால் பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைங்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் தவிர்த்திடலாம். அடுத்தது கோல்டு பீஸ் அப்புறம் சில்வர் பீஸ். ஸோ 2 கோல்டு இந்த இதில் வந்து எதை இப்போதைக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்துட்டுருக்கு. என்னன்னா ஒய் சில்வர் இஸ் அ பெட்டர் பெட் தென் த கோல்டு இஸ் 2024 ஸோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பர்டிகுலராக சில்வர் வந்து இப்போதைக்கு நல்ல ரேலி ஆகிட்டு இருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ரினியூவல் எனர்ஜி சோர்சஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு டிமாண்ட் இருக்குது. அந்த செக்டருக்கு டிமாண்ட் சில்வரோட தேவை இருக்கிறதுனால இது சில்வரோட க்ரோத் அப்படிங்கிறது பெருசாக வளர்ந்துட்டு இருக்கு.
அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2024ல் 215 மில்லியன் அவுன்ஸ் வந்துட்டு கன்சியூம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது. அது இல்லாமல் இது வந்து எதனால் அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி சோலார் இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு சில்வரோட டிமாண்ட் இருக்கிறதுனால சில்வர் வேல்யூங்கிறது பயங்கரமாக ஏறிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிவி இண்டஸ்ட்ரி தான் வந்து இப்போதைக்கு அதிகமாக சில்வர் வந்து கன்சியூம் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரியாகவே இருக்குது. ஸோ இதனால் அப்கமிங் இயர்ஸில் ரினிவல் எனர்ஜியோட டிமாண்ட் அதிகமாகும் அப்படிங்கிற காரணத்தினால ரினிவல் எனர்ஜி அதிகமானா அவங்களுக்கு இப்போ சில்வர் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறனால சில்வரோட ஷார்ட்டேஜ் அதிகமாகிடும். அதனால் வந்து இப்போதைக்கு சில்வரோட வேல்யூ ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் வந்திருக்கு. ஸோ இதோட முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க அப்பார்ட் ஃப்ரம் பிவி இண்டஸ்ட்ரி, இந்த பிவி இண்டஸ்ட்ரிங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா அந்த ரெனிவல் எனர்ஜி தான், ஃபோட்டோ எலக்ட்ரிக்கோட இண்டஸ்ட்ரி வந்து சொல்கிறாங்க. அதை தவிர்த்து இப்போ வர நியூ டெக்னாலஜியாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே எலக்ட்ரானிக் சப்போர்ட்ஸ் தேவைப்படுது, மெடிக்கல் டிவைஸில் எலக்ட்ரானிக் சப்போர்ட் தேவைப்படுது, அதர் டெக் கம்ப்ளிகேஷனுக்கு எல்லாமே வந்து சில்வரோட சப்போர்ட் அப்படின்னு தேவைப்படுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த சிப்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு சில்வரோட கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுறதுனால இன்னும் ஃபர்தராக வந்துட்டு சில்வரோட டிமாண்ட் அப்படிங்கிறது ஏறும் அப்படின்னு வந்து மார்க்கெட்டில் இருக்க பெரிய பெரிய அனலிஸ்ட் எல்லாமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. சரி, ஏன் அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த சில்வர் அப்படிங்கிறது இந்த சோலார் எனர்ஜி பண்ணுற கம்பெனிகள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்னு சொல்லிட்டு ஒரு செல் வந்து இருக்கும். அதுக்கு வந்துட்டு இந்த சில்வரோட பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணாங்க. எதுக்குன்னா அந்த சிலிக்கானோட வேஃபர், அந்த வேஃபரை வந்து ஒட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலமாக நல்ல ஒரு கண்டக்டிவிட்டி வந்து கிடைக்கும், கரண்ட் வந்து ஈஸியாக நல்லா ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த முக்கியமான ரீசனால் மட்டும் அந்த சில்வர் வந்து தேவை. அதுவும் பர்டிகுலராக என்ன ஒரு முக்கியமான 3 ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து நல்ல கண்டக்டிவிட்டி கிடைக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க ஒயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயர் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து வேகமாக போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை விட சில்வர் அப்படிங்கிறது வந்து நல்ல எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிவிட்டி வந்து அதிகம், ஹையஸ்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறதும் இந்த மெட்டலுக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால மோஸ்ட் ரிஃப்ளெக்டிவ் மெட்டல், இந்த வேவ் லென்த் விசிபிள் வேவ் லென்த் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். இந்த மாதிரி ரீசன்ஸ்னால வந்து சில்வரோட டிமாண்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ண இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பட் கூடிய சீக்கிரத்தில் சில்வருக்கு பதிலாக காப்பரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாலஜி அப்படின்னு போயிட்டுருக்கு. அது ஸ்டில் இன்னும் நல்ல ஒரு ப்ராக்டிக்கலாக ப்ரொடக்ஷன் சைடில் வந்து நல்லா வர வரையும் சில்வரோட டிமாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இத்தனை வருஷம் இல்லாமல் லாஸ்ட் ஒரு 1 இயராக பார்த்தீங்க அப்படின்னா சில்வரோட ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது கோல்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம வந்து சில்வரில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனு. அதுவும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் வந்து பாருங்கள் கோல்டோட சில்வர் அதிகமாக இருக்குது. 6 மந்த்லையும் பாருங்கள் ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்கு. லாஸ்ட் 1 மந்த்லையும் பாருங்கள் 10% ரிட்டர்ன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. அட் த எண்ட் வந்துட்டு கோல்டு இடிஎஃப் நல்லதா சில்வர் இடிஎஃப் நல்லதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக வந்து கோல்டு வந்து ஒரு ப்ரைமரியான மெட்டல், இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு குளோபலாக வந்துட்டு எல்லாத்தையும் வந்து அளவு போடுவாங்க. அது வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட் பிளேஸில் தான் இருக்கும். சில்வர் இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு வந்துட்டு நிறைய சிப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுறதுனால இப்போ வந்து ஒரு நல்ல ரேலி அப்படிங்கிறது சில்வரில் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 ருபீஸ் 80 ருபீஸில் ரெண்டுமே வந்துட்டு இடிஎஃப்லேருந்து ட்ரேட் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ ஓகே நண்பர்களே, ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடச்சிருக்கும் சில்வர் இடிஎஃப் ஏன் வந்துட்டு சடனாக 1 இயரில் வந்து நல்லா ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டேட்டாஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்துட்டு நம்ம சேனலை அப்படிங்கிறத சஜஷன் அப்படிங்கிறது பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.